ஒரு வயலும் ஒழுங்கா வேலை ஆக்க மாட்டாங்க. சொல்லி வை. சரிங்கம்மா. ஆஞ்சிருவேன். சரிம்மா. ஏண்டா கணுவரியதா கூட்டத்துல ஆளாக்க. என்ன ஆளாக்குற? ஒழுங்கு மரியாதை பா. என்ன கோமாரே, மாமனார் எதிர்பார்த்து நிக்கிறியாக்க? அட ஏமா நீ வேற. ஊர்ல என்ன பத்தி என்னென்ன பேசிட்டு இருக்காங்க நல்லா தெரியும். பொண்ணுன்னு கேட்டு எங்கேயும் போய் நிக்க முடியல. இருந்து ஒருத்தன் வரான். சும்மா அதுன்னு பேசி கெடுத்து விட்டுறாத. கொஞ்சம் அடக்கி வாசி. ஏய் கோத்தாளுக்கு தெரியாதே. நீ ஒன்னு ஆக வச்சுக்க மனசுல. இம்புட்டு சொத்த வச்சுக்கிட்டு அவங்கிட்ட கூழ கும்பிடு ஓட்டம்னு வச்சுக்க. வர்றவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். நம்ம கொஞ்சம் தாட்டில தாண்டா இருக்கணும். நீ இங்க நிக்காதடா, உள்ளவோ நான் பாத்துக்கிறேன்டா. வாடா. இதானே மாப்பிள வீடு? என்ன ஜோசரி இவ்வளவு பெரிய பங்களாவா? ஆமா பங்களா தான். இந்த பங்களா தான் அவங்க வீடு. இங்கதான் பரமு வாழ போறா. என்னன்னு இல்ல, மாப்பிள்ளை வீடு வசதின்னு சொன்னீங்க. ஆனா இந்த அளவுக்கு வசதி? ஏன் வசதியா இருந்தா என்ன? இல்ல, இவங்க எதுக்கு நம்ம வீட்டுல பொண்ணு கேட்டுக்கிட்டு? அண்ணே, குரு உச்சத்துல இருந்தா கோமாலாவும் கற்பக தானே. பாருண்ணே, இந்த வீட்டுல என் சொல்லுக்கு கட்டுப்படாத ஆள் யாருமே இல்லனே. ஏன்னா என் கணிப்புக்கு இங்க அவ்வளவு மரியாதை. நான் பார்த்து மாப்பிள்ளைகிட்ட இது கழுத மூத்தரம், கிரகம் சரியில்லை குடிங்கன்னு சொன்னா டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாரு. அண்ணே, நீங்க சொக்கலிங்க இதோட தோத்து மண்ணை கவறதும் அப்புறம் மண்டையை கவுந்துக்கிட்டு அழுகிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கலனே. நீங்க கம்பீரமா வாழ்ந்த மனுஷனே. அந்த கம்பீரத்தோட இருக்கணும்னு தான் இந்த ஏற்பாடு. வாங்கண்ணே. வணக்கம்மா. அண்ணே, மாப்பிள்ளை, அம்மா, அப்பா. வணக்கங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. இப்படித்தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் அம்மா பேச்சு. மாப்பிள்ளைக்கு பரமுவ ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் வாய் நிறைய சம்பந்தின்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க மாமா. கலைவாணா வந்துட்டமா. உட்காருங்க. என்னம்மா? 4 இளநீ வெட்டிட்டு வா. இல்ல இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க. போப்பா, வெட்டிட்டு வா. அப்புறம் சம்பந்தி. அம்மா, நம்ம வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்துட்டு அண்ணனுக்கு ஒரு சின்ன யோசனை. இல்ல, உங்க வசதிக்கு எங்க வசதி வசதின்னு கூட ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஏதோ இருக்கும். என்ன மாமா நீங்க? இல்ல சம்பந்தி, மனசுல பட்டதை டக்குன்னு சொன்னீங்க பாருங்க, அந்த அளவுக்கு சந்தோஷம் தான். போகும்போது பணத்தை தலையில ஆட்டிட்டு போறோம். அது ஒரு பக்கம் போகும்போது நம்ம ஒரு பக்கம் போறோம். இந்த எங்க அப்பாரு சொத்தை தூக்கி இந்த அடி மாலையை அணிவின்னு கொடுத்துட்டு போனாரு. எங்க அணிவிக்க முடியுது? ஒண்ணும் முடியாது. இனி என்ன செய்ய முடியும்? வரப்புற மருமகளுக்கு என் மகனுக்கு தானே இந்த சொத்து. சொத்து தான் முக்கியம் சம்பந்தி. எங்க குடும்பத்தை பத்தி சோசியரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அவ போய் சேர்ந்துட்டா. போனவ சும்மா போனா, என் மகனை கோத்து வீட்டுல போயிட்டா. என்னமா இது? நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் இதெல்லாம் பேசிட்டு இருக்க. பரவாயில்லைங்க, நீங்களும் எந்த ஒளிவு மறைவு இல்லாம இருக்கீங்க. சந்தோஷங்க. அப்ப பேசி முடிச்சிடலாங்களா? தம்பிக்கு என்ன தம்பி தம்பின்னு இருக்கீங்க? அதே மாமான்னு கூப்பிடறால, மாப்பிள்ளைன்னு கூப்பிட வேண்டியதானே? உங்க பொண்ணு போட்டா பார்த்த உடனே எங்க கோமாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கெல்லாம் பூர்ண சம்மதம். உங்களுக்கு எப்படி? எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கீங்க. ஆனா பொண்ணுக்கு செய்யணும்னா அது எங்க வசதிக்கு. மாமா, உங்க முன்னாடி நின்று பேசுறேன்னு தப்பா நினைக்க வேணாம். எனக்கு எதுவுமே எங்க அம்மா சொல்றதுதான். சொத்து பத்தை வச்சு மனுஷங்களை இடப்படக்கூடாது. பாருங்க, இத்தனை சொத்தையும் பார்த்து பேசினதுக்கு அப்புறம் வேற ஆளா இருந்தா இந்நேரம் சம்மதம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க பணம் முக்கியமானு யோசிக்கிறீங்க. விடுங்க மாமா, நம்ம பேச போறது கல்யாணம், பணம் வரவே இல்லை மாமா. என்ன
சம்பந்தி யோசிக்கிறீங்க? எனக்கு பரிபூர்ண சம்மதங்க. அப்படியே முறைப்படி நீங்களும் வந்து பொண்ணை பார்த்துட்டீங்கன்னா நாள் குறிச்சிட வேண்டியதான். நல்ல காரியத்தை சீக்கிரம் முடிக்கிறது நல்லது தானே, எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? இல்லங்க, இனிமே தாமதம் பண்ற சூழ்நிலையே இல்லைங்க. வீட்டுல சொல்லிட்டு சட்டு புட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. முஞ்சளவுக்கு எதுவும் பணங்கன வேணும்னா சொல்லுங்க. அம்மா என்ன கேட்டுக்கிட்டு எடுத்து கொடுங்கம்மா. குடுக்கறது பெருசுலடா, சம்மதி தப்பா நினைச்சுக்கிட்டா. சம்பந்தி, ஆண்டவன் எனக்கு அந்த அளவுக்கு குறை வைக்கல சம்பந்தி. இருக்கிறத பண்ணிடுவேன். என்னமாமா நீங்க? அப்படி இருக்கிற போய் தானே இப்படி ஒரு நல்ல வர ஆண்டவன் எனக்கு மருமகனா கொண்டு வந்திருக்காரு. எனக்கு இங்க நிக்கவே முடியலங்க. முதல்ல இந்த விஷயத்த நான் போய் வீட்டுல சொல்லணும். நான் அப்ப கிளம்பலாமா? ஐயா, அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? காலையில சாப்பிட்டேன். அவருக்கு என்ன சொன்னாலும் காதல ஏறவே செய்யாது. சரிங்க, நான் வரேன். சரிங்க சம்பந்தி. என்னமாமா இளநீ கூட சாப்பிடாம? மனசே குளிர்ந்து போச்சுமா. அப்படியே இன்னொரு நாள் சாப்பிடுறேன். சம்பந்தி பார்த்து போயிட்டு வரேன். சரி, வரேன். சோசியரே. ஆகட்டுமா, கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல மாப்பிள்ளை, நீங்க இருக்க நாங்க சரிங்க. அப்ப வரேன். போயிட்டோம். ஹேய், அப்புறம் தம்பிங்களா எல்லாம் முடிஞ்சா? மாப்பிள்ளை, இவங்கள மாமா எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க சிரமப்படாதீங்க. இனி இவங்க பரவ பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. என்ன தம்பி, சரிதானே? அந்த செல்ல கொஞ்சம் காமிங்க. படத்தை எடுத்துக்கூடிய. மாமா இந்த பாருங்க. என்ன மன்னிச்சிரு பாருமோ. காலில் விழ பாருங்க. என்ன மன்னிச்சிரு பாருமோ, என்ன மன்னிச்சிரு. இங்க பாருங்க, இவன் காலில் விழுந்தது இவன் படம் எடுத்தான். இவன் எடுத்தான். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. நீ நல்ல பொண்ணா பாருமோ இருந்த. இந்த பாருங்க, இத பாருங்க. மன்னிப்பு கேட்கறான் பாருங்க. அண்ணே பாத்துக்கண்ணே, விழுந்துட்டே. பாத்துட்டா அண்ணன் பாத்துட்டா. அண்ணன் பாத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு பாருமோ. இவன் மன்னிப்பு கேட்டத இவன் படம் எடுத்திருக்கான். மாமா இனிமேலு இவங்க ரெண்டு பேரும் பரம வாழ்க்கையில தலையிடவே மாட்டாங்க. பாருமோ, என்ன மன்னிச்சிரு பாருமோ. மன்னிச்சிரு சொல்லு பாருமோ. டேய், என்னடா மறுபடியும் சேர்ந்து விழுங்குறீங்க? டேய், அண்ணன் பாத்துட்டேன்டா. சூப்பர்ரா. ஐயோ, எந்திரச்சு தொலைங்கடா. இந்த பாருங்க, பரம மன்னிச்சிச்சு மாமா. பரம மன்னிச்சிருச்சு. இனிமேல் பரம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது மாமா. இனிமேல் பிரச்சனையே இல்ல. என்னடா தம்பிகளா, பரம என்ன சொல்லுச்சு? அதான் படம் பாத்தீங்களா? பார்த்தேன்டா. இங்க வாரு, அடக்க உடக்கமா ஊருக்குள்ள சுத்திட்டு திரியணும். அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் தகவல் வந்துச்சு. டேய் ஸ்பிரிங் மண்டையா, உனக்கும் அவனுக்கும் சேர்த்து மொட்டை அடிச்சு கரும்புலி செம்பிலி குத்தி கழுது மேல உட்கார வச்சு ஊரு கூட சுத்த வச்சு படம் எடுத்து ஓட்டி விடுவேன். புரியுதா? போடா. டேய் நாளைக்கு வேலைக்கு வந்துரு. சரிண்ணா. சரி போ. மாமா கவலையே படாதீங்க. இனிமேல் பரம வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுல போய் சந்தோஷமா எங்க கல்யாண மேட்டரை பேசுங்க. மாப்பிள்ளை, அந்த ஒரே உறவுக்காக தான் இதெல்லாம். இனிமேல் எந்த இடத்துலயும் உங்க தலை குனிய கூடாது. நீங்க போயிட்டு வாங்க மாமா. பகவானே, இந்த கல்யாணம் அவசியம் நடந்துடணும். நடக்கணும். வரேன்.
தொழில உங்களை உடலளவு கொண்டு சேர்க்கக்கூடியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. ஓகே, தேங்க்யூ சார். என்ன? அவர் போலீஸ் டீமோட இங்க வராரு. இனி கவலை இல்ல மலர். ரோஹிணி எப்படியும் காப்பாத்திரலாம், அந்த ராஸ்கலை எப்படியும் பிடிச்சு கொடுத்துடலாம். இப்ப அவங்க வர்ற வரைக்கும் இவங்க வெளில போகாம பாத்துக்கணுமே.